வணக்கம் நண்பர்களே. நாம் தினமும் சாப்பிட்ற பல உணவுப் பொருட்கள் எப்படி தயாரிக்கப்படுதுன்னு நமக்கு தெரியாது. அதில் ஒன்று தான் மீல் மேக்கர். மீல் மேக்கர் எதில் தயாரிக்கப்படுது, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீல் மேக்கர் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸில் இருந்து தான் சோயா பால், சோயா சாஸு, சோயா எண்ணெய் போன்ற பல உணவுப் பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுது. சோயா பீன்ஸிலேருந்து சோயா எண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி கிடைக்கிற கழிவு தான் மீல் மேக்கரை வந்து உருவாகுது. இது வெறும் சக்கைன்னு நினச்சிடக்கூடாது. இந்த கழிவு தான் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு மீல் மேக்கர் ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்குது. மீல் மேக்கரில் என்னென்ன நன்மைகள் இருக்குது? புரதச்சத்து. மீல் மேக்கரில் பார்த்தீங்கன்னா புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த புரத ஆதாரமாகவே இருக்குது. அமினோ அமிலங்கள். மீன் போன்ற கடல் உணவுகளில் கிடைக்கிற ஒமேகா 3 என்ற அமிலம் பார்த்திங்கன்னா இந்த மீல் மேக்கரில் அதிகமாகவே இருக்குது. இது உடலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. கொழுப்பு வந்து குறைவாக இருக்குது. இறைச்சியில் இருக்கக்கூடிய கொழுப்பை விட பார்த்திங்கன்னா மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய கொழுப்பு ரொம்பவும் கம்மியாக வந்து இருக்குது. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. மீல் மேக்கர் வந்து சாப்பிட்றதுனால இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு அடைப்பு வராமல் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இது இதயத்துக்கும் ரொம்ப நல்லதாகவும் இருக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட்டு. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின் ஏவும் கொலஸ்ட்ராலை வந்து குறைச்சி இதயத்துக்கு பாதுகாக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீல் மேக்கரில் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கர் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதை அதிகமாக சாப்பிட்றது சிலருக்கு நல்லது கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் மீல் மேக்கரை அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா அதிகமாக சாப்பிடும்போது வந்து ஹார்மோன் மாற்றங்கள் வந்து ஏற்படலாம், மலட்டுத்தன்மை வரலாம். ஆண்களுக்கு பார்த்தோன்னா விந்தணுக்களின் எண்ணிக்கை வந்து குறைவது போன்ற சில பிரச்சனைகளை வந்து இது அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்பட வாய்ப்பு வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி மீல் மேக்கரை வந்து அளவோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். முடிவாக பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் வந்து புரதச்சத்து நிறைந்த ஒரு நல்ல உணவு தான். ஆனால் அதை அளவோடு சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்பவும் நல்லது. அதனால் உணவில் இதை சேர்த்து கொள்ளும்போது வந்து அளவோடு சேர்த்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு